Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்தின் 5வது நாள் பயணம் கடலூர் சட்டமன்ற தொகுதி ரெட்டிச்சாவடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் கைது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்துடைய 5வது நாளாக இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு சட்ட மாவட்ட கழகம் சார்பிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய ரெட்டிச்சாவடி பகுதியிலே உற்சாக வரவேற்பு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு ட்ரோன் மூலமாக மலர் இதழ்களை வானிலிருந்து வருண பகவான் மழைத்துளிகளை பெய்வது போல மலர் இதழ்களை அவர்கள் நம்பி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அண்ணா தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள் என இந்த உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழைகளுடைய தலைமகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மிகப்பெரிய அளவிலே கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டிக்குப்பம் என்கிற பகுதியிலே முதல் பகுதியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 5ஆம் நாள் பிரச்சாரத்தில் முதல் இடமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பிலே ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணியை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என திறந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுகிற திமுக அரசின் மீது இருக்கிற அவநம்பிக்கை, ஆளுகிற திமுக அரசு மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள், ஆளுகிற திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு துரதிருஷ்டவசமான செயல்கள் காரணமாக, குறிப்பாக விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாயம் நிறைந்த பகுதி. பலாப்பழம், அதே போன்று முந்திரி போன்ற விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தொழிற்சாலைகள் சரியான முறையில் செய்து கொடுக்கப்படவில்லை. அதே போன்று முந்திரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒயின் போன்ற பற்ற விஷயங்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகள் கொண்டு வரவில்லை என்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று காலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே பாண்டிச்சேரியிலே தனியார் விடுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே சேம்பர் ஆஃப் காமர்ஸை சேர்ந்தவர்கள், அதே போன்று சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது 2026 ஆட்சி கட்டிலே அமர்கிற பொழுது நாங்கள் செய்து கொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே பேருந்து நிலையம் கடலூர் மாவட்ட எல்லையை கடந்து அமைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதனையும் கடலூர் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று செய்து கொடுப்போம் என்று தெரிவித்ததோடு வருகிற 15ஆம் தேதி இவற்றையெல்லாம் கண்டித்து அந்த மக்கள் நடத்துகிற, அந்த தொழில் முனைவோர்கள் நடத்துகிற, விவசாயிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலே அதிமுக சார்பில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், அதிமுகவுடைய நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்கிற உறுதிமொழியும் அவர்களிடம் வழங்கியிருக்கிறார்கள். தற்போது 2வது இடமாக இருக்கக்கூடிய கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே வழங்கக்கூடிய அந்த அடுத்த கட்டமாக மஞ்சக்குப்பம் எம்ஜிஆர் சிலை அந்த அருகே செல்வதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.